ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பேரோட கமெண்ட்ஸ்க்கு தான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, காலேஜ் படிக்கும்பொழுதே டிகிரி படிக்கும்பொழுதே எப்படி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க இவங்க இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன், இன்னும் 1 இயரில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்குள்ளே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கான ஆன்சர் தான். ஏன் இன்றைக்கி இந்த குட்டி பாப்பா வச்சுருக்கேன் அப்படின்னா, இவங்க 2 பேருமே என்ன மாதிரிலாம் கஷ்டப்படாமல் சீக்கிரமாக மேரேஜுக்கு முன்னாடி படிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் ஓகே, எப்படி இருந்தாலும் பேசிதானே ஆகணும், பேசுகிறேன். ஓகே, நல்லா இருக்கேன். மூஞ்சா முக்கியம், பேசுதானே முக்கியம். ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் டிகிரி படிக்கிறேன், டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், டிகிரி படிக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, டச்சில் இருக்கும் பொழுதே படிச்சிங்க அப்படின்னால ஈஸியாக உங்களால் எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இப்போயே படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ ஃபைனல் இயரோ நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கணும். 1 ஹவர்லேருந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் டைம் இதுக்காக ஒதுக்கலாம். ஓகேவா? உங்களோட ஸ்டடீஸ் போக அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அதுவும் முக்கியம். அது போக ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு சாயங்காலம் படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம், அரை மணி நேரம் முன்னாடியும் ஒரு 1 மணி நேரம் பின்னாடியும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? நடுவில் உங்களோட சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிலபஸ் எடுத்துக்கிட்டு சிலபஸ் ஓரியன்டாக புக்கு எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இப்போயே வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் வெறும் தமிழ் மட்டும் படிக்க ட்ரை பண்ணலாம். அடுத்த 1 ஹவரில் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மேக்ஸில் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா அது தேவைப்படாது. மேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த சம்ஸில் மாடலை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா கூட போதும். மீதி இருக்கிற ஒரு 1/2 ஹவர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிகேக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஜிகேயில் நீங்கள் மேக்ஸ் விட்டுட்டிங்கன்னா ஒரு 9 யூனிட் இருக்குது. 9 யூனிட்டையும் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, சயின்ஸு, அதுக்கப்புறம் சோஷியல் சயின்ஸ் புக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் இப்போ படிக்கும் பொழுது அப்போ இப்போயே நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா பேசிக்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th 12th புக்கு எடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் டிகிரி ஒரு 18 இயர்ஸ் முடித்தா தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதனால நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எழுதுறதுக்கு. சரியா? டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, டெய்லி உங்களால் காலையில் படிக்கிற ஹேபிட் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் அதை வளர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லியும் காலையிலே ஒரு 1 ஹவர் பிஃபோர் எழுந்து அந்த டைமில் நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்கலாம், இல்லை தமிழ் எடுத்து படித்து பார்க்கலாம். அதே மாதிரி நைட்டில் படிக்கிறவங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ஸ்டடீஸும் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புக்கு கலெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த லெசன் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதும் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நல்லாவே படிப்போம். நம்மளுக்கு மட்டும் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஏனோ தானோன்னு தான் படிப்போம். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க ஏதாவது கொஷின் கேட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படின்ற சென்ஸ் அவங்களுக்கு நல்லா சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்லா தெரிஞ்சுக்குவோம். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3
பேருக்கு, அதாவது 6th பசங்க, 7th 8th 9th 10th யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சும்மா மினிமமாக ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா அப்படின்ற மாதிரி கூட ஃபீஸ் வாங்கிட்டு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இயர் முடியும் பொழுது அவங்களே உங்களுக்கு புக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான்லாம் வந்து நிறைய புக்கு அப்படி தான் கலெக்ட் பண்ணேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கொரோனா டைமில் வந்து ஸ்கூல் பசங்களுக்கெலாம் ஃப்ரீயாக வந்து டியூஷன் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நான் நிறைய புக்கு வந்து கலெக்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி 2018 புது புக்கு மாற்றினாங்க இல்லையா, அப்போ வந்து புக்கு கேட்கும்போது எல்லோரும் சுத்தமாக தரவே இல்லை யாருமே. ஒரு புக்கையும் வந்து சிங்கிள் புக்கை வந்து நான் வந்து ஒரு பசங்கள்கிட்ட வந்து 50 ரூபா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸி, உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறதுக்கு டைம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்பொழுது நம்மளும் கொஞ்சம் நல்லாவே படிப்போம். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஒரு 3 hours வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களால் முடிஞ்சதுன்னா. இல்லைனா ஒரு 2 hours நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1 hour தமிழுக்கும் அடுத்த 1 hour ஜிகே மேக்ஸு பார்க்கணும். அதே மாதிரி டெய்லியும் வந்து இந்த ட்ராவல் பண்ணுற டைமு இல்லை சும்மா ஃபோன் நோண்டுற டைம்லலாம் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் ரீட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான். அது பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வர்றதுக்கும் நீங்கள் வந்து முடிச்சுட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்ல ஸ்கோரே உங்களால் பண்ண முடியும். சரியா? அடுத்த கொஷின் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு சிஸ்டர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்னும் 1 yearல வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து நான் எக்ஸாமுக்கு படித்தா என்னால் வேலை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வேலை வாங்கினாதான் வந்து என்னால் என்னோடய கெரியரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து வேலை வாங்கிடுவீங்க. 1 வருஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு 1 வருஷம் தேவையே இல்லை, ஒரு 6 மாதம் தான். ஓகேவா? நம்மளுக்கு ஜூனில் எக்ஸாம் வருது. இப்போ உட்காந்து பிளான் பண்ணி உங்களோட டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜூனில் வேலை வாங்க முடியும். சரியா? இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னென்னா, படித்ததை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது, டெஸ்ட்டு போட்டு பார்க்காம இருக்கிறது, இதெல்லாமே நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஓகேவா? இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே எக்ஸாம் எழுதி நிறைய ஃபெயில் ஆகினவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ப்ராப்பராக டைமை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ எந்த வேலையும் கிடையாது. ஒரு வேளை நீங்கள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்றது ரொம்பவே பெரிய சந்தேகமான விஷயம் தான். ஓகேவா? ஏன்னா நான் வந்து அனுபவிச்சதுனால சொல்கிறேன். என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, என்னோட நல்லா படிக்கிறவங்களாம் கூட இருந்திருக்காங்க. ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒருத்தவங்களோட குடும்ப சூழ்நிலையும் வேறு மாதிரி இருக்கும். சரியா? எல்லாருக்குமே வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நம்ம அப்பா அம்மா கூட இருந்த மாதிரியே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருப்போமா அப்படின்றது சந்தேகமான விஷயந்தான். அப்படி இருந்தாங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒருத்தவங்க 2 பேர் தான் இருக்க முடியுது. மற்றவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப்டர் மேரேஜில் வந்து இருக்குது. அதனால் பெஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிளாக இருக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு நான் தான் ராணி அப்படின்ற மாதிரி உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாங்கலாம். வேலையை வாங்கிட்டு நீங்கள் ஒரு 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 கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிற மரியாதையே வேறு மாதிரி இருக்கும். சரி? அதனால் அந்த 6 மாதத்துக்கு வேஸ்ட் பண்ணாமல் உட்காந்து படிங்க. உங்களுக்குமே வந்து அதே விஷயம் தான். என்னென்னா, நம்ம ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டைம் வந்து எதுக்கு ஒதுக்குறது அப்படின்றதே தெரியாது. அதே மாதிரி உங்களால் வந்து உங்களோட டைம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் எந்த வேலை வேணால் வரும். ஓகேவா? நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா கூட நம்ம காலைல 9 to சாயங்காலம் 6 அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது என்ன வேலை எப்போ வரும்னே தெரியாது. நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்க கூட நம்மளுக்கு டைம் வந்து இருக்காது. அதனால் பெஸ்ட்டு வந்து இப்போ இருக்கிற ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுதான் நம்மளோட லைஃப்பில் மிக முக்கியமான பீரியட்னு நினச்சிட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். கரெக்டாக காலையில் எழுந்துருங்க. எழுந்து உங்களுக்கு கரெக்டாக டைம் டேபிள் பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை என்னால் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக ஒரு கோச்சிங் சென்டர் போகலாம், தப்பு இல்லை. இல்லை ஒரு டெஸ்ட் பேட்ச் போடலாம். போட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு உட்காந்து ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா போதும். அதே மாதிரி ஒரு வாட்டி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னாலும் கூட நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. ரொம்ப